இப்பவே இது இன்ஸ்டன்ட் வைரல் ஓவர் நைட் ஹிட் எல்லாருமே கேட்டு இப்போ சினிமா பாட்டு ரீல்ஸ்லலாம் இது வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இது எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ள வந்து இட்ஸ் அ கான்டென்ட் ஓரியன்டட் திங். கோடம்பாக்கத்துல ஒரு கை பார்க்கலாமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மியூசிக் நிறைய இருக்கு. ஐ வாண்ட் டு பிரிங் ஆல் தட் அவுட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சினிமான்னு போட்டால் அதுக்குள்ளே நம்ம அப்படியே லாக் ஆகிறதுக்கும் நம்ம வாய்ப்பு இருக்கு. அண்ட் I am not in a rush to come into cinema and work for movies, especially இங்க. ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி நான் 2022ல ஐ கம்போஸ்ட் ஜாஸ் ஆல்பம். அதில் நிறைய கிராமி வின்னிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கே வாச்சிருக்காங்க. சிக்கோரியா மியூசிஷியன், அவருடைய ட்ரம்மர், சாக்ஸோஃபோனிஸ்ட், பேசிஸ்ட் எல்லாருமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பமாக அது போச்சு அது. அண்ட் அது அமெரிக்காவில் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி இட்ஸ் வெரி நைஸ் ஜாஸ் ஆல்பம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் இது வந்து இட்ஸ் ஒரு வேர்ல்ட் பீஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். நான் அப்போ அந்த வார்த்தையை சொல்லுவேன். மலையாளத்தில் ஒரு படம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். அந்த அமெரிக்கன் காம்படிஷன் வின் பண்ண அடுத்த நாளே மோகன்லால் சார் பர்சனலாக எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு முனே பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த இதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு பிளஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேஷன் ஒரு 3D படமாக ஒரு ஐடியா இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். ஸோ அதுக்கு ஐ வாண்ட் யூ டு டூ மியூசிக்னு அவர் அவ்வளோ ஜெனரஸாக வந்து கேட்டார். ஸோ அதுக்கு இஸ் மலையாளம் சூப்பர் ஸ்டார். சினிமாவில் நீங்கள் பண்ணுறதுன்னு விரும்பினா பண்ணலாம் இல்லையா? அப்போ பண்ணலாம், பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு கொஞ்சம் டைம் கழிச்சு அதுக்கு வந்துக்கலான்னு. ஏன் உங்கள் வயசில் ரகுமான் வந்து சக்கப்போட்டு போட்டார். பட் தட்ஸ் ஹிஸ் திங். பட் இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் யாரும் பண்ணல இல்லையா? இப்போவே இது இன்ஸ்டன்ட் வைரல் ஓவர் நைட் ஹிட் எல்லாருமே கேட்டு இப்போ சினிமா பாட்டு ரீல்ஸ்லலாம் இது வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இது எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ள வந்து இட்ஸ் அ கான்டென்ட் ஓரியன்டட் திங். நிறைய சிச்சுவேஷன்ஸ் இதில் இருக்குது. அரசியல் பற்றி இருக்குது, லவ் லைஃப் பற்றி இருக்குது, ஃபேமிலி லைஃப் பற்றி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் நாங்கள் இது ஆக்சுவலாக எப்போ ஆரம்பித்தோன்னா எனக்கு 9 வயசு இருக்கிறப்போ, அக்காவுக்கு 12 வயசு இருக்கிறப்போ 10 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இது. ஏன்னா அப்பா சொன்னாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போல் பிஃபோர் யூ கோ இன் டு சினிமா அண்ட் இந்த மாதிரி வேர்ல்ட் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தமிழுக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு போகல. ஸோ எஜுகேஷனல் சிஸ்டமில் உங்களுடைய கான்டென்ட் வரணும்னு அப்பா சொல்லி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. பட் இன்பத்துப்பால் வந்து எப்படி ஒரு 9 வயசு பையனும் 12 வயசு பொண்ணும் அது கரெக்டாக உள்வாங்கிட்டு பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ஏஜ் கான்ட்ரவர்சிஸ், ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அப்போ நிப்பாட்ட சொன்னாங்க. நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க, வேர்ல்ட் மியூசிக் ஜேர்னல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த 10 வருஷத்தில் நடந்தது இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காம்படிஷன் எலன் ஷோ பண்ணது. ஒரு 35 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி